யாழில் தாதியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை இலகுவாக வெல்லக்கூடிய சூழ்நிலையே உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு. யுத்த குற்றச்சாட்டு ராணுவத்துக்கு தண்டனை வழங்காமையே வைத்தியர் பாலிய சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு காரணம். ஜேபிபி குற்ற செயல்களை ஒப்புக்கொள்கிறதா? கம்மன்பிள விளக்கம். சொந்த கால நிர்ணயத்தின்படி புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். அரசாங்கம். தேசப்பந்து தென்னக்கோனின் ரெட் மனு நிராகரிப்பு, உடனடியாக கைது செய்யுமாறு மேன்முறையீடு நீதிமன்றம் உத்தரவு. இஸ்லாமிய நூல்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான தடையை நீக்க வேண்டும். ஹிஸ்புல்லா கோரிக்கை. வடக்கில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பம், இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாடு. நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதீட்டில் தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சினை தீர்க்க கோரி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை பணிப்பகிஷ்கரிப்பு இடம்பெற்றதுடன் 1 மணி நேர கவன ஈர்ப்பு போராட்டமும் நடைபெற்றது. இன்றைய நிலையில் ஏனைய கட்சிகளில் தேர்தல் கேட்பதற்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் நாங்கள் இலகுவாக வெல்லக்கூடிய சூழ்நிலையே உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 11 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒட்டுமொத்தமாக 12 உள்ளூராட்சி மன்றங்கள். அந்த வகையிலே காத்தாங்குடி நகர சபையை தவிர்த்து மற்ற ஏனைய 11 சபைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே கட்டணத்தை செலுத்தியிருக்கிறோம். இதிலே மிக முக்கியமாக இந்த தேர்தலிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு 96,000 வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எடுத்திருந்த நாங்கள் அந்த வகையிலே இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்தமான கட்சிக்கான வாக்குகள் 1,50,000 வாக்குகள் இந்த 11 உள்ளூராட்சி மன்றங்களையும் சேர்த்து வரக்கூடிய வகையாகத்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் வியூகங்களை அமைத்திருக்கிறோம். இதிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே சபையிலே ஆட்சி அமைக்கிறதுன்றதையும் தாண்டி கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும் ஒரு வகையான ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த வாக்குகளை விட 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான வாக்குகளை எடுத்திருந்த நாங்கள். அதே மாதிரி அதனை தொடர்ந்து வரப்போகின்ற அடுத்த தேர்தல் இதுதான். எங்களுக்கு வட்டாரங்கள் வெல்றதுன்றதும் உள்ளூராட்சி மன்றங்களை சபை அமைக்கிறதுன்றதையும் விட கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுன்றது தான் தேவை. என்றால் ஏனைய 2 விடயங்களை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய விடயங்கள். அதாவது வட்டாரத்தை வெல்றன்றது இன்று பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே கேட்கறதுக்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலை தான் காணப்படுகின்றது. அப்போ அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்கள் சபைகளை வெல்வது இலகுவாக எங்களுடைய சபைகளை வெல்லக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏனென்றால் 2018ஆம் ஆண்டிலே இந்த தேர்தல் முறை முதலாவதாக அறிமுகப்படுத்த நேரத்திலே தான் எங்களுடைய கட்சி முதலாவது முறையாக அந்த வட்டார முறையில் தேர்தலில் போட்டி போட்டதில் அதிலே சில கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து நாங்கள் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தயாரித்த பொழுது சில குறைபாடுகள் அதிலேயும் இருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டிலே 3ஆம் முறை இந்த வேட்பாளரை தெரிவு செய்யும் பொழுது நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லா வட்டாரங்களிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து ஒரு சிறந்த வேட்பாளர்களை பட்டியலை தயாரிக்கிறதுக்கான ஒரு படிப்பினையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே அது அனைத்தையும் வைத்து நாங்கள் இம்முறை ஒரு சிறந்த வேட்பாளர்களை முன்னிறுத்துறதுக்கு அனைத்து விடயங்களையும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இன்று இந்த படிவங்களை எடுத்து நிரப்பி எதிர்வரும் 2 நாட்களுக்குள்ளே எங்களுடைய வேட்புமனு தாக்கலை நாங்கள் செய்வோம். மிக முக்கியமாக எங்களுடைய கட்சியிலே இந்த முறை இந்த தேர்தல் சட்டங்களிலே சில மாற்றங்கள் வந்தபடியினாலே இன்னும் அதிகமான இளைஞர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறோம். என்றால் எங்களுடைய கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போட்ட சில வேட்பாளர்களே மாற்றங்கள் செய்திருக்கிறோம். என்றால் இளைஞர்கள் பெண்கள் உடைய வீதாசாரத்தை மாற்றியிருக்கிறார்கள். இளைஞருடைய வீதாசாரம் எதெப்படி இருந்தாலும் இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே 11 சபைகளிலே 9 சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஏனைய 2 சபைகள் ஏறாவூர் ஓட்டமாவடி அதிலே நாங்கள் சிறுபான்மையாகத்தான் எங்களுடைய தமிழ் வட்டாரங்கள் இருக்கின்றது. அந்த 2 சபைகளிலேயும் நாங்கள் ஆதரிக்கும் தரப்பு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறாங்களா? இப்போ
அப்படி ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டதாக நானும் செய்தியிலே பார்த்திருந்தேன். நான் இருவரும் மாவட்டத்திலே தொடர்ந்து அரசியல் ஈடுபடுற எண்ணம் இருக்கின்றது. இதிலே இருந்து தான் எங்களுக்கு தெரிகின்றது. வேட்பாளர் இல்லாமல் இருக்கிறாங்களன்றதிலே கேள்விப்பட்ட நான் 2 பேரும் சேர்ந்து வேட்பாளர் போடட்டும், அவர்களை நாங்கள் குறைந்து மதிப்பீடு செய்யல, நல்ல ஒரு முயற்சி. அவர்கள் என்னென்று எங்களுக்கு அழைப்பு விடுவது அது ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வி. அவங்கள நாங்கள் குறைந்து மதிப்பீடு செய்கிறதாக ஒரு நகைச்சுவையாக பார்க்கவில்லை. அவங்க தேர்தலை போட்டி போடட்டும். அதுக்கு பிறகு சபைகள் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு சபைகளில் எத்தனை ஆக்கள் வராங்கன்றது பார்ப்போம். இந்த கூட்டணி வேற எதுவும் கேளுங்க. இல்லை அப்படி இல்லை. அது என்ன, பாராளுமன்ற தேர்தலே போட்டி போட இல்லாமல் வேட்புமனு இல்லை, அப்படி சவால் இல்லைன்னு சொல்கிறேன். எங்களுடைய கட்சியிலே மத்திய செயற்குழு தீர்மானம் ஒன்றுக்கு எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கும் தவிசாளரோ மேயரோ பெட்டி தேர்தல் முடிவடைவதற்கு முன்பாக எந்த பேச்சுவார்த்தையோ ஒருவருக்கும் அப்படியான வாக்குறுதியை வழங்குவதில்லை என்று முதல் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகமான ஆசனங்களை வேண்டா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி ஆராயலாம். மியான்மரில் மியாவடியில் உள்ள சைபர் கிரைம் என்ற இணைய குற்ற மையங்களிலிருந்து மேலும் 14 இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 14 இளைஞர்களும் 2025 மார்ச் 18 அன்று இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்று அவர்கள் இலங்கை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மியான்மர் அரசாங்கத்துடன் நடாத்திய தொலைபேசி உரையாடல்கள் உட்பட இலங்கை மேற்கொண்ட தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளை தொடர்ந்து இந்த 14 பேரும் மீட்கப்பட்டனர். முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் இளைஞர்கள் பலர் இணைய குற்ற மையங்களில் இருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக இராணுவம் இழைத்த யுத்த குற்றச்சாட்டுக்கள் தண்டனை வழங்கப்படாத நிலையே பெண் வைத்தியரை முன்னாள் இராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் வேலை அமைப்பின் இணைப்பாளர் கம்சிகா ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று திங்கட்கிழமை அனுராதபுரத்தில் முன்னாள் இராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்ட தீவக பெண்கள் வேலை அமைப்பின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புதிய அரசாங்கம், அதாவது பெண் பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் மகளிர் தின மகத்தான மாதத்தில் அனுராதபுரத்தில் முன்னாள் இராணுவ வீரரினால் பெண் வைத்தியர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டின் பெண்களின் பாதுகாப்புக்கு சவால் விடுப்பதாகவும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தும் விடயமாக பார்க்கின்றோம். ஒரு நாடு சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான நிலைப்பாடு தற்போது அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டமை மூலம் பெண்கள் மத்தியில் கேள்விக்குள்ளாகியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கேட்டிருக்கிற நிலையில் குறித்த சம்பவத்தை சர்வதேசம் உற்று நோக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பட்டளந்த விசாரணை அறிக்கையை ஏற்கும் அரசின் முடிவு மக்கள் விடுதலை முன்னணியின் குற்றங்களை ஏற்றுக்கொள்வதாகவே அமையும் என பிவித்துருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் 3வது அதிகாரத்தில் முழுவதுமாக ஜேவிபி செய்த குற்றங்கள் பற்றிய விவரங்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிக்கையை ஒரு ஆவணம் மட்டுமே என கருத வேண்டும் எனவும் இதை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கும் அவரின் குடியுரிமைகளை நீக்குவதற்கும் அரசாங்கத்துக்கு முடியாது என குறிப்பிட்டுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு 1948 விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது எனவும் இவ்வாறான ஆணைக்குழுவுக்கு குற்றவாளி யார், குற்றமற்றவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். 1977 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஆணைக்குழுக்களுக்கு மட்டுமே நீதிமன்ற அதிகாரங்கள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தமது சொந்த கால நிர்ணயத்தின்படி புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தும் என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்க்கட்சி முன்வைத்ததற்கு பதிலளித்து உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். நாயின் வால் எப்போது வேண்டுமானாலும் அசையாது, நாய் எப்போது வேண்டுமானாலும் அதனை அசைக்கும். எனவே நாங்கள் எங்கள் சொந்த காலக்கெடுவின்படி செயல்படுவோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி ஒரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தும் என அமைச்சர் உறுதி வழங்கியுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை. தாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த மாதம் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் உட்பட யாராலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதியுடன் உணவருந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து எதனையும் செய்ய அவரை வலியுறுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை உத்தரவு பிறப்பித்தது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த புதன்கிழமை அறிவித்தது. இந்த நிலையில் இந்த ரிட் மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதவான் மொஹபன் லாபர் தாகிர் மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை முன்வைத்தார். இஸ்லாமிய பாடநூல்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான தடையை நீக்க வேண்டும் எனவும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா விடுத்திருந்தார். இதேவேளை அரபு கல்லூரிகளுக்கான பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்து பரீட்சை திணைக்களத்தினூடாக பொது பரீட்சை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். வடக்கு பிராந்திய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு பயனுள்ள பாதையை உருவாக்கும் நோக்கில் கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனம் யாழ்ப்பாணத்தில் கனேடிய கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு வர்த்தக மாநாடு ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அதன் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்தது. இது குறித்து யாழ் ஊடக மையத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் முகமது ஹமீத் இந்த தகவலை வெளியிட்டார். இம்முறை கனடா, ஸ்ரீலங்கா வர்த்தக ஒன்றியம், ஸ்ரீலங்கா வர்த்தக சம்மேளனத்திற்கு கீழால் இயங்குகின்ற ஸ்ரீலங்கா கனடா வர்த்தக ஒன்றியத்தின் உப தவிசாளர் மற்றும் எங்களோட தலைவர் மிஸ்டர் பிரியந்த சந்திரசேகர மற்றும் எங்களோட அடுத்த உப தவிசாளர் மிஸ்டர் முகமது இர்ஷாத், கனடாவில் எங்களோட கவுண்டர் பார்ட் இருக்கின்ற மிஸ்டர் இளங்கோவன் அவர்களை வரவேற்பதோடு முதற்கண் ஜெஃப்னா பிரஸ் கிளப் பிரசிடென்ட் மற்றும் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இம்முறை யாழ் குடாநாட்டில் கனடா எஜுகேஷன் ஃபேர் மற்றும் கனடா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஃபோரம், கனடிய கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு மற்றும் வர்த்தக மகாநாட்டை நாங்கள் செய்வதற்கு மே மாதம் 2-3 தேதிகளில் ஏற்பாடு செய்துள்ளோம். இதனை நாம் 2 நாட்களாக உடைய ஒரு ப்ரோக்ராமாக, ஒரு மகாநாடாக நாம் செய்வதற்கு இம்முறை தீர்மானித்திருக்கின்றோம். முதல் நாளில் கனடா வர்த்தக கண்காட்சியும் மற்றும் யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றும், ஜாஃப்னா ஜாப் ஃபேர் ஃபார் பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ். இதன் நோக்கமானது, கனடா வர்த்தக கண்காட்சியானது அன்று சாயந்தரம் வலம்பூரி ஹோட்டலில் நாங்கள் நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றோம். இதற்கு பிரதம அதிதியாக மாண்புமிகு பிரதமரை அழைப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்து எமது வர்த்தக
எங்களோட பிஸ்னஸ் கவுன்சில் வர்த்தக சம்மேளனம் சக ஏற்பாடுகளை செய்து இருக்கிறார்கள். இதன் நோக்கம் கனடா மற்றும் பிற சந்தைகளுக்கான மாணவர்களை பணியமர்த்துதல், இலங்கையில் கனடிய கல்வியை வழங்குதல் மற்றும் தொழில் பயிற்சி மற்றும் தொழில்திறன் மேம்பாட்டை அபிவிருத்தி செய்தல். மற்றது கனடா கல்வி மற்றும் திறன் பயிற்சி உரிமையாளர்களை ஊக்குவித்தல். அதை ஆங்கிலத்தில் சொல்வதானால் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கனடா அண்ட் அதர் மார்க்கெட்ஸ், delivering Canadian education in Sri Lanka, to establish vocational training and skills development for the students and youth, to promote Canada education and skills training franchises, அதாவது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட். இதுதான் இந்த கனடா கல்வி கண்காட்சியின் முக்கிய நோக்கங்கள். அதனை அடுத்து நாங்கள் 2 நாட்களாக, அதாவது மே மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதிகளில் ஜாஃப்னா ஜாப் ஃபேர் அண்ட் கரியர் கைடன்ஸ், யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதன் முக்கிய நோக்கங்கள் டு ஃபைண்ட் பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் எக்ஸிபிட்டர்ஸ் ஃப்ரம் த நார்தர்ன் ரீஜன், அதாவது தனியார் நிறுவனங்களுக்காக சாத்தியமான வேலை வாய்ப்பாளர்கள் கண்டறியப்படுவதும், வடக்கு பிராந்தியத்தை சேர்ந்த கண்காட்சியாளர்கள் இவ்வாறான ஒரு மகாநாட்டில் கலந்து கொண்டு அதில் பெறக்கூடிய சகல அட்வான்டேஜையும் எடுக்கிறது தான் இதில் முக்கியமான நோக்கத்தில் ஒன்று.